வணக்கம். இன்றைக்கி ஒரு அப்பம் செஞ்சு காமிக்க போகிறேன். ஸ்வீட்டு. இது கோதுமை மாவில் செய்கிறதுங்க. பொதுவாக எல்லாம் மைதா மாவில் செய்வோம். இப்போ இதில் கோதுமை மாவில் செஞ்சு பார்க்கலான்னு செஞ்சேன். நல்லா வந்திருக்கு. நல்லா உள்ளார நல்லா சாஃப்டாகவும் மேலே நல்லா ப்ளஃபியாகவும் எந்திரிச்சு வந்திருக்கு. மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. நல்லா பந்து மாதிரி நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அதில் இருக்கிற மெஷர்மெண்ட்டு, அதில் இருக்கிற ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி கிறிஸ்பியாக வர்றது எப்படின்னு சொல்லி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோதுமை மாவு 1 கப்பு, மெஷரிங் கப்பில் 1 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எதில் கோதுமை மாவு அளக்குறீங்களோ அதே அளவில் 1/2 கப்பு ரவை, அதே அளவில் 1/2 கப்பு சுகர். அப்போ அந்த கப்பில் அளந்து இந்த கிளாஸில் போட்டுருக்கு. 4 ஏலக்காயை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் துருவல் இந்த மெஷரிங் கப்பில் 1/2 கப்பு. இது கொஞ்சம் ஒரு பிஞ்சு உப்பு போட போகிறேன். இனிப்புங்கிறதுனால உப்பு போட்டால் நல்லா அந்த இனிப்பு சுவையை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். ஒரு மிக்சிங் பவுல் வச்சுருக்கேன். அதில் இந்த கோதுமை மாவை போட்டுக்கலாம். ரவை 1/2 கப்பு, 1/2 கப்பு சுகர், ஏலக்காய் தூள், தேங்காய் துருவல் கடைசியாக நாங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மெஷரிங் கப்லேயே 1 கப்பு கோதுமை மாவுன்னா 1/2 கப்பு எங்களுக்கு தேவைப்படும் தண்ணி. இப்போ முதல்ல இந்த 1 கப் தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி விஸ்க் இருந்தால் நீங்கள் கலந்துக்கலாம், கட்டி இல்லாமல் இருக்கும். அப்படி இல்லையா ஒரு கரண்டியில் கைவிடாமல் கலந்து நல்லா கட்டி இல்லாமல் ஒரே மாதிரி கலந்து எடுத்துக்குங்க. இப்போ 1 கப்பு தண்ணியும் கம்ப்ளீட்டாக உறிஞ்சிடுச்சு. இப்போ மறுபடியும் ஒரு 1/2 கப்பு இதுலேயே மெஷரிங் கப்லேயே 1/2 கப்பு அளந்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு இந்த தேங்காய் துருவலும் இதோடு போட்டுடலாம். இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் சோடா உப்பு போடுவாங்க. நான் இப்போ சோடா உப்பு போடாமல் தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இது ஆர்டினரி உப்பு தான். கலந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா அந்த ரவையும் அந்த கோதுமை மாவும் நல்லா பிளெண்ட் ஆகி நல்லா அந்த அப்பம் நல்லா ப்ளஃபியாக வரும். பாருங்கள், அளவு தண்ணி எல்லாமே ஊற்றிடலாம். 1 கப்பு கோதுமை மாவுக்கு 1/2 கப்பு தண்ணிங்கிறது தான் அளவு. எல்லா தண்ணியும் ஊற்றியாச்சு. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நாங்கள் ஊற்றின தண்ணியெல்லாம் அந்த ரவை நல்லா இழுத்துக்கிடுச்சு. இப்போ இந்த கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் எண்ணெயில் ஊற்றி பார்த்தீங்கன்னா டக்குன்னு மேலே எழும்பி வந்தால் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இது மாதிரி ஊற்றின உடனே டக்குன்னு மேலே வர்ற மாதிரி இருந்தால் நாங்கள் அப்பம் சுட ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ நான் எண்ணெயில் ஊற்றுறேன் பாருங்கள். ஒரு சின்ன ஸ்பூன் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம் கரண்டி. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் மேலே நல்லா கிறிஸ்பி ஆகும், உள்ளார நல்லா வெந்து வரும். இதை திருப்பி விட்டுக்கலாம். மைதா மாவுலையும் செய்யலாம், அதுக்கும் இதே மெஷர்மெண்ட்டு தாங்க. இதில் தேவைப்பட்டால் நாங்கள் முந்திரியெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக உடச்சியும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். முந்திரி நட்ஸ் எது வேணால் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கலர் மாறினதும் அந்த எண்ணெய் சவுண்டெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சதும் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இது கேரளா சைடு நெய்லியே செய்வாங்க. ஃபுல்லாக நெய்லியே இதை பொரித்து எடுப்பாங்க.
டீப் ஃப்ரையு. இது எடுத்துடலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. எண்ணெயோட சவுண்டும் நல்லா குறைஞ்சிடுச்சு. வீட்டில் நம்ம எல்லார் வீட்லையுமே ரவை வச்சுருப்போம். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நிமிஷமாக ஒரு ஸ்வீட்டு செஞ்சிடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் அப்பமா சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு இது ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எடுத்துட்டு. பாருங்கள், கலர் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாங்கள் எடுத்துக்கலாம். ஸ்டவ் வந்து நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சு நீங்கள் செய்யணும். ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாகவும் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் வந்திருக்கு. இன்னும் ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதாங்க, அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி உள்ளார நல்லா சாஃப்டாக இருக்கணும். மேலே பாருங்கள், இது மாதிரி பந்து மாதிரி நல்லா ப்ளஃபியாக வரும். சோடா உப்பு தேவையே இல்லை. நீங்கள் இது மாதிரி இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்லா ப்ளஃபியாகவும் வரும், நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் இருக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.